இந்த ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கிறதிலே இந்த காலங்கத்திலே நேற்றிலிருந்து ஆரம்பித்த போன ஜெபநாளிலிருந்து ஆரம்பித்ததான காரியமானது ஆவியானுடைய கிரியைகளை குறித்து பார்க்க போகிறோம். அது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து பேச ஆரம்பித்திருக்கிறது. இதை போன வாரம் போன ஜெபநாள் நம்ம பார்த்தது நமக்குள்ளே அவர் வாசம் இருக்கிற ஆவியானவர்கள் பார்த்தோம். அவர் நம்ம மேலே அசைவாடும் ஆவியானவராகவும் நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர் இருக்கு பார்த்தோம். இப்பொழுது கூட அடுத்தபடியாக நாம் அடுத்த ஸ்டெப்பாக அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க வருகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ரட்சிப்பார், உயிர்ப்பிப்பார் என்று போடுவது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்ம கூட வாசமாக இருக்கிறாரு. வாசமாக இருக்கிற ஆவியானவர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மை உயிர்ப்பிக்கிறார். முதலாவதாக ரட்சிக்கப்படும் பொழுது மனத்துக்கு ஏதுவான ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவது பார்க்குறோம். ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது மனிதன் என்பவர் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலுமே இருக்கிறார். இதிலே முதலாவதாக நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அசைவாடும் ஆவியானவர் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனத்துக்கு ஏதுவாக நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்த ஒரு ஆத்மாவாக மாற்றுகிறார். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்ட அந்த ஆத்மாவை ஆவியானவர் முதலாவதாக உயிர்ப்பித்து அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்கிறார். அடுத்தபடியாக அந்த ஆவியானவர் நமக்குள் உட்பிரவேசிக்கிறார். முதலாவது அசைவாடுகிறார். அசைவாடு ரட்சிப்பின் மூலமாக ஆத்மாவை காக்கிறார். இரண்டாவதாக நமக்குள் உட்பிரவேசித்து மனதை புதிதாக்குகிறார். ரோமர் 8:6 பார்க்குறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆகையால் முதலாவதாக நமக்குள் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னாக்கா, நமக்குள் நம்முடைய சிந்தையை மாற்றுகிறார். நம்முடைய ஆத்மாவை மாற்றிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இரண்டாம் கிரியானது நம்முடைய சிந்தையை மாற்றுகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இந்த இரண்டாவது காரியத்தை அவர் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தைகள் மாற்றப்படுகிறது. தவறான சிந்தையை விட்டு ஆவிக்குரிய சிந்தைகள் நாம் எடுத்து செல்லப்படுவோம். ஆகையால் நாம் அதிகமாக நம்ம சிந்தையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆவியிலே மாற்றம் ஏற்படுகிறது, சிந்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. மூன்றாவதான சரீரம். இந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்த அந்த ஆவியானவர் ஆண்டோடு கூட வாசமாக இருந்தார். அவரை கொல்ல நினைத்தார்கள். அவரை கொன்று அவரை புதைத்து போட்டார்கள். ஆனால் அந்த கல்லறையில் கூட ஆவியானவர் இறங்கி சென்று அவர் கூட இருக்கிற ஆவியானவர் அவரை உயிர்ப்பித்து எழுப்பி வச்சிருப்பார்கள். அதே வல்லமை நிமித்தமாக நம்முடைய சரீரமும் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவானது. ஆகையால் பல வேளை இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல தொல்லைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, சாவுக்கு எதிராக அநேக வித பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மை உயிர்ப்பித்து நித்தியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையால் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் இதே ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர்களாக இரண்டாவது காட்சியாக பார்க்கிறோம். ஆவியானவருடைய கிரியை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்துவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.